வட்டத்தின் பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் ஆரத்தின் மதிப்பு என்னவா இருக்கும்? ஓகேங்களா, வட்டத்தின் பரப்பளவு கொண்டு ஃபார்முலா அது பை ஆர் ஸ்கொயர். இதோட மதிப்பு எவ்வளோ? 154. ஓகேங்களா, பையோட மதிப்பு எவ்வளோ? 22/7. ஸோ அதை அடிச்சு போட்டவனுக்கு என்ன வரும்னா ஆர் ஸ்கொயர், அதாவது ஆர் ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 49 வரும். அப்போ ஆறு மீட்டர் எவ்வளோ வரும்? 7 மீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 9, 19, 37, 75, 149. அடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன? ஸோ இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 9, 19. இப்போ என்ன இருக்கு? 9 2ஆல பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. 9 2ஆல பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 19, 37. இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? 19 2ஆல பெருக்கி 1 கழிச்சிருக்காங்க. 19 2ஆல பெருக்கி 1 கழிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க 37 75. இங்க என்ன பண்ணிருக்காங்க? 37 2 பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க 75 149. இங்க என்ன பண்ணிருக்காங்க? 75 2ஆல பெருக்கி 1 கழிச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் 2ஆல பெருக்குறாங்க, அடுத்து 1 கூட்டுறாங்க, 1 கழிக்கிறாங்க, 1 கூட்டுறாங்க, 1 கழிக்கிறாங்க, அப்படி வருது. அப்ப அடுத்து எனக்கு என்ன வரணும்? 149 2ஆல பெருக்கணும். 149 2ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? 298. அது 1 கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும்? 299. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஓ இதோட மதிப்பு 20, LIT இதோட மதிப்பு 46 எனில் BIG இதோட மதிப்பு என்னவா இருக்கும்? ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல பாருங்க, ஏன்னா என்ன வச்சுக்குவோம்? 1, Bனா 2, Cனா 3. இதே மாதிரி பார்க்கும்போது ஓவோட மதிப்பு எவ்வளோ? 15. ஆனால் இங்கே என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? அந்த மதிப்போட 5 கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி LITக்கு பாருங்க, எல்லோட மதிப்பு என்ன வரும்? 12. ஐயோட மதிப்பு 9, டீயோட மதிப்பு 20. கூட்டின எவ்வளோ வரும்? 41. அப்போ இதோட என்ன பண்ணிக்காங்க? 5 கூட்டினாதான் எவ்வளோ வரும்? 46 வரும். அப்போ அங்கே உள்ள நம்பருக்கு ஃபர்ஸ்ட் மதிப்பை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டு அதோட 5 கூட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ BIGக்கு எவ்வளோ வரும்? B மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 16, ஐயோட மதிப்பு 9, அடுத்து ஜியோட மதிப்பு 7. இப்போ இதை கூட்டினா எனக்கு எவ்வளோ வரும்? 32. அதோட என்ன பண்ணணும்? 5 கூட்டணும். இப்போ எவ்வளோ வரும் ஆன்சரு? 37. அடுத்த கொஸ்டின் பாருங்க, காஸ் -90 டிகிரி அப்படின்னு கேட்டா ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீ என்ன டிகிரி மைனஸ் முன்னாடி வந்து பார்க்கக்கூடாது. நீங்கள் இது எப்படி எடுத்துக்கலாம்? காஸ் 90 டிகிரி எடுத்துக்கங்க. காஸ் 90 டிகிரி மதிப்பு என்னது? 0. அடுத்த கொஸ்டின் பாருங்க, படத்தில் விடுபட்ட எண்ணை காண்க. ஓகேங்களா, படத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் 8, 3, 21, 6, 5, 25, 12, 2 அப்படிங்க என்ன வரும் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா 8 3 பெருக்கினா எவ்வளோ வரும்? 24. அதுலேருந்து என்ன பண்ணும்? இந்த 3 கழிச்சவங்களுக்கு என்ன வரும்? இந்த ஆன்சர் வரும். அப்போ என்ன பண்றா? ஃபர்ஸ்ட் நம்பரை பெருக்கிட்டு அந்த 2வது உள்ள நம்பரை கழிச்சு போட்டாங்கன்னா உனக்கு லாஸ்ட் உள்ள நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே பாருங்க 6 5 பெருக்கினா எவ்வளோ? 30. 30 என்ன பண்ணும்? 5 கழிக்கணும். அதே மாதிரி இப்போ இதுக்கு என்ன வரும்? 12 2 பெருக்கினா எவ்வளோ? 24. அப்போ 24 என்ன பண்ணும்? இந்த 2 கழிக்கணும். கழிச்ச எவ்வளோ வரும்? 22 வரும். அடுத்த கொஸ்டின், A/B = 3:4, HCF 15, LCM மதிப்பு என்ன? இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 எண்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க, மீ பேவா கொடுத்துருக்காங்க, மீச்சியமா கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா 3 4 பெருக்கினா எவ்வளோ வரும்? 12. அந்த 12ஓட என்ன பண்ணும்? இந்த 15 பெருக்கணும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இங்க நம்பர்ஸ் கொடுக்கல, விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, அதாவது A/B HCF கொடுத்து LCM கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த A/Bயும் பெருக்கிக்கிட்டு அதே மாதிரி இந்த 15ஐயும் பெருக்கணும், ஆன்சர் வரும் 180 வரும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, tan x plus cot x square = 5 square எனில் tan squared x plus cot squared x மதிப்பு என்ன? ஓகேங்களா, இப்போ இங்க என்ன பண்ண போறோம் பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம எப்பயும் போல விரிவா எழுதலாம். அதாவது a plus b whole square ஃபார்முலா வரும் a² plus b² plus 2ab. ஓகேங்களா, அதே மாதிரி இங்க என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா tan squared x plus cot squared x
ப்ளஸ் 2 10 பை காட் அடிச்சா ஒன்னா டிவைட் ஆயிரும்ல. காட் எப்படி எழுதலாம்? 1/10 எழுதலாம். ஓகேங்களா? அப்ப 10 இன்ட்டு 1/10 போது 10 கேன்சல், மீது என்ன தான் இருக்கும்? 2 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இதை நம்ம விரிச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஓகேங்களா? tan ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காட் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 2ன்னு வரும். ஓகேங்களா? இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 25. அந்த 2 கிட்ட வந்து என்ன ஆகும்? -2 ஆகும். அப்ப 25 - 2 எவ்வளோ வரும்? 23. ஓகேங்களா? இது இன்னும் தெளிவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல் ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 கொஸ்டின் நம்ம அனைத்துமே எடுத்துட்டு மொத்தம் உங்களுக்கு மேக்ஸ் ஒரு வீடியோவா கண்டிப்பா அப்லோட் பண்றோம். இது புரியாதவங்க அந்த வீடியோ கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் 8 8 27 64 125 216 343 அடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் என்ன நம்பர் பாத்தீங்கன்னா கியூப் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் 8 வந்து பாத்தீங்கன்னா 2 கியூப், அடுத்து 3 கியூப், 4 கியூப், 5 கியூப், 6 கியூப், 7 கியூப். பட் என்ன வரணும்? 8 கியூப் வரணும். அப்ப 8 கியூபோட மதிப்பு என்னது? 512. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 1/x இதோட மதிப்பு 9 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் இதோட மதிப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இங்க இருக்க நம்பரை ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ண எவ்வளவு வரும்? 81. அடுத்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இதோட 2 கழிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? அங்க கொடுத்த நம்பரை ஸ்கொயர் பண்ணோம். அடுத்து 2 கழிச்சு உங்களுக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 79. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எப்பயும் இப்படிதான் பண்ணும். அதாவது எக்ஸ் பிளஸ் 1/x கூட ஒரு மதிப்பு கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 கழிச்சு என்ன வரும்? ஆன்சர் வந்துட்டு எவ்வளவு வரும்? 79 வரும். தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னா 2005ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது அரசு அலுவலகங்களை நம்ம தேவையான தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இது 2005 அக்டோபர் 12 நிறைவேற்றப்பட்டது பாராளுமன்றத்தில். அடுத்து யுனெஸ்கோட ஹெட் குவார்டர் தெரியும், பாரிஸ், பிரான்ஸோட பாரிஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள், இந்த வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் 38 உலக பாரம்பரிய தலங்கள் இந்தியாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் உள்ளது. அடுத்து DRDO, இந்த DRDO ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுடெல்லி. இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. சில கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்த வரக்கூடிய தேர்வுகளுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா கேட்க வாய்ப்பு இருக்கு. அது தொடர்புடைய டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து காந்தி சாகர் அணை அமைந்துள்ள மாநிலம் எதுனா மத்திய பிரதேசம். காந்தி சாகர் அணை அமைந்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். அடுத்து பிரதான் மந்திரி சுகன்யா சம்ரிதி யோஜனா, PMSSY, பிரதான் மந்திரி சுகன்யா சம்ரிதி யோஜனா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்த திட்டம் அப்படின்னா 2005ஆம் ஆண்டு. அடுத்த URL, இந்த URL கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த URL ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். அடுத்து சாஞ்சி ஸ்தூபா, இந்த சாஞ்சி ஸ்தூபியை கட்டியவர் யார் அப்படின்னா அசோகர். அடுத்து பெருங்கழகம், பெரும்புரட்சி, முதல் இந்திய சுதந்திர போர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட பெருங்கழகம் நடைபெற்றது எப்பனா 1857 மார்ச் 29 நடைபெற்றது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பசு மற்றும் பன்றியுடைய கொழுப்பு தடவை தோட்டாக்களை புதிய எண்மில் ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தணும் அப்படி கட்டாயப்படுத்தினதா இந்த புரட்சிக்கு உடனடி காரணமாகும். அடுத்து பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனை நடத்தப்பட்ட ஆண்டு 1998. அடுத்து சர்தார் சரோவர் டேம் குஜராத்தில் இருக்கு. இந்த சர்தார் சரோவர் டேம் வந்து எந்த ஆண்டு குறுக்கா கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா நர்மதை ஆறு. ஜவஹர் டனல், ஜவஹர் சுரங்கப்பாதை எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் ஜவஹர் சுரங்கப்பாதை. அடுத்து மகாத்மா காந்தி அவர்கள் தலைமை ஏற்ற INC மாநாடு, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எந்த மாநாடுக்கு தலைமை ஏற்றார் அப்படின்னா 1924 நடைபெற்ற பெல்காம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மகாத்மா காந்தி அவர்கள் தலைமை ஏற்றார். அடுத்து ஹெய்லி நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா உத்தராகண்டில் உள்ளது. நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44, லாங்கஸ்ட் ஹைவே. அடுத்து நாசா ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1958. அடுத்து நேஷனல் டெக்னாலஜிக்கல் டே, இந்த தேசிய தொழில்நுட்ப தினம் என்னைக்கு அப்படின்னா மே 11. தேசிய தொழிலாளர் தினம் பொதுவாக கேட்டா மே 1, தேசிய தொழில்நுட்ப தினம் கேட்டா மே 11.
அடுத்து pH வேல்யூ கேட்டுருக்காங்க, தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. இது இப்போ பாலோட pH மதிப்பு கேட்டிருக்காங்க. பாலோட pH மதிப்பு எவ்வளோ? 6.5. அடுத்து இந்தோனேசியா நாட்டோட நாணயம் கேட்டிருந்தாங்க. இந்தோனேசியா நாட்டோடைய தலைநகரம் கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி தேர்வில். ஜகர்தா, இந்தோனேசியா நாட்டோட தலைநகரம் ஜகர்தா. இந்தோனேசியா நாட்டோடைய பணத்தோட பெயர், நாணயத்தோட பெயர் என்னன்னா இந்தோனேசியன் ரூபி. கரன்சி ஆஃப் இந்தோனேசியா இந்தோனேசியன் ரூபியா. அடுத்து பித்த நிறை சுரக்கக்கூடியதுன்னா கல்லீரல். பித்த நிறை சுரக்கூடியது கல்லீரல். அடல் டனல், அடல் டனல் எங்க இருக்கு? அடல் சுரங்கம் பாதை எங்க இருக்கு அப்படின்னா இமாச்சல பிரதேசம். இந்த 2020ஆம் ஆண்டுக்கான ஐசிசி ஒரு நாள் கிரிக்கெட் வீரர், சிறந்த ஐசிசி ஒரு நாள் கிரிக்கெட் யாருன்னா விராட் கோலி. சிரிப்பிட்டக்கூடிய வாயு என்று அழைக்கப்படக்கூடிய வாயு எதுனா இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நைட்ரஸ் ஆக்சைடு N2O. அடுத்து 2020ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்க நடக்க இருக்குன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பெர்மிங்காம், நடக்கக்கூடியது 2022ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள். அடுத்து சர்வதேச யோகா தினம், இன்டர்நேஷனல் யோகா டே ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 அன்று அனுசரிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தியினுடைய அரசியல் குரு யாரு? மகாத்மா காந்தியுடைய அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ணன். அரசியலமைப்பின் சரத்து 110. பணம் மசோதா பற்றி குறிப்பிடக்கூடிய இந்திய அரசின் சரத்து 110. முஸ்லிம் லீக் 1906ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த முஸ்லிம் லீக் கட்சியுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா ஆகா கான். எந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணப்படுறதா? லடாக்ல செலிப்ரேட் பண்ணப்படுது கேமிஸ் விழா. FIBA 2022 FIBA 2022 உலக கோப்பை கால்பந்து போட்டிகள் நடைபெறும் இடம் கத்தார். அடுத்த விட்டமின் P9 உடைய கெமிக்கல் பேர் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. விட்டமின் B1 கேட்டிருக்காங்க, P2 கேட்டிருக்காங்க, ஒரு குறைபாடு நோய் எல்லாம் கேட்டிருக்காங்க. விட்டமின் P9 உடைய வேதிப்பேர் என்ன? போலிக் ஆக்சைடு, போலிக் அமிலம். பீகாருடைய தலைநகரம் பாட்னா. அடுத்து CRIS உடைய அப்ரிவேஷன் என்ன? சென்ட்ரல் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அடுத்து இளம் வயதில் நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா மலாலா யூசுப்சாய், பாகிஸ்தானை சேர்ந்தவங்க மலாலா யூசுப்சாய். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் 2005ஆம் ஆண்டு இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 100 நாள் வேலை திட்டம். இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2005 இயற்றப்பட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2006ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. அடுத்து 2ஆம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1556.